கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான மத்தியான வேளையிலும் ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தும்படிக்கு நம்ம ஒரு வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். யாத்ராகம புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 20வது வசனம். வழியில் உன்னை காக்கிறதற்கும் நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு உன்னை கொண்டு போய் சேர்க்கிறதற்கும் இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். இன்னைக்கு பாருங்க, நிறைய விஐபிஸ் வருவாங்க, பொலிட்டீஷியன்ஸ் வருவாங்க, நம்ம ஊருக்கு நிறைய பேர் வருவாங்க பார்த்தீங்களா. அவங்களுக்கு முன்னாடி எல்லாம் பிளாக் கேட்ஸ் போவாங்க. அவங்க பாதுகாப்புக்காகவும் அவங்க வழிகாட்டியாக போகிறதுக்காகவும் முன்னாடி ஒரு ரெட் கலர் லைட்டு, அந்த பைலட் கார் அதெல்லாம் போகும். பின்னாடி ஒரு 4-5 கார் தாண்டி சில பைக்ஸ் கூட போகும். அதுக்கப்புறம் தான் அந்த விவிஐபி மிகவும் முக்கியமான அந்த நபர் வந்துட்டுருப்பார். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம மேலே பிரியம் கொண்டு அவர் என்ன செய்கிறாரு, உனக்கு பிளாக் கேட்ஸ் எல்லாம் வேண்டாம், உனக்கு நான் ஒரு தூதன் அனுப்புகிறேன், அவன் உனக்கு முன்னாடி போய் உன் காரியத்தை வாய்க்க செய்வான். எவ்வளோ பெரிய ஒரு ஸ்லாக்கியம் பாருங்கள். யாருக்கு கிடைக்கும் இந்த மாதிரி ஸ்லாக்கியம்லாம்? ஆண்டவர் தன்னுடைய ஜனங்களுக்கு கொடுக்குற பெரிய ஆசீர்வாதத்தில் இது ஒன்று. பாதுகாப்பு, வழி நடத்துதல், இது அவர் செய்வார். அவர் செய்யும்போது தான் சரியாக வரும். ஏன்னா சில டைம் பாதை மாதிரி போய் எங்கே போகிறதுன்னு தெரியாமல் முழிச்சிட்டு இருக்கிறவங்களும் இருக்காங்க. ராங் ரூட்டில் போயிட்டு அப்புறம் திருப்பி ரிவர்ஸில் போயிருக்கோம் நாங்களே எத்தனையோ தடவை. அப்போ ஒரு தூதன் அனுப்பும் பொழுது, அது கடவுளுடைய தூதன் சொல்லி வரும்பொழுது அது சரியான வழியில் தானே கூட்டிகிட்டு போவார். சரியான பாதையாக இருக்கும். அங்கே கரடு முரடு இருக்காது, கல் முள் இருக்காது. இந்த இது ஏஐ சொல்கிற மாதிரியோ இல்லைன்னா ஜிபிஎஸ் சொல்கிற மாதிரியோ ஒரு நெருக்கமான ஒரு பாதைக்குள்ளேயோ ஒரு குறுக்கலான ஒரு பாதைக்குள்ளேயோ கூட்டிகிட்டு போகாது. அவங்க ஆண்டவருடைய தூதன் சரியான பாதையில் சரியான நேரத்துக்கு போய் சேரத்தக்கதாய் அவர் வழி நடத்துவார். இன்னைக்கு நமக்கு வழி நடத்துறதுக்கு யாருமே இல்லை. போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக முடியல அப்படின்னு எல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது ரொம்ப அது மனசுக்கு வேதனையாக இருக்கும். ஆண்டவர் சொல்றார், வழியில் உன்னை காக்கிறதுக்கு. வழியில் எவ்வளவோ பிரச்சனைகள் வரும் பாருங்க. நம்ம போகிற அந்த வழியில் சிங்கம் வரும், புலி வரும். அது ஒரு காட்டுக்குள்ளே போகிறதா இருந்தால் என்னென்னமோ நரி வரும், உல்ஃபு, ஓநாயி, எவ்வளோ பயங்கரமான கொடூரமான பாதையாக இருக்கும் அது. அப்போ அந்த வழியில் காப்பாற்றுவதற்காக நம்ம இப்போ காட்டுக்குள்ளெல்லாம் போகல, ரோட்டில் தான் போயிட்டுருக்கோன்னு சொன்னால் நமக்கு பாதுகாப்பு வேண்டாமலா இருக்குது? நமக்கு நிச்சயம் வேணும். ஆக்சிடெண்ட் எந்த டைமில் யார் உள்ளே நுழைவாங்கன்னு தெரியாது. மதுரையிலலாம் நீங்கள் காரே ஓட்டிக்க முடியாது. எப்பொழுதும் பிரேக்கில் கால் வச்சுட்டே தான் இருக்கணும். எப்போதும் ஒரு கையில் அதை ஹார்ன் பண்ணுறதுக்கு ஹார்னில் கை வச்சுட்டே தான் இருக்கணும். ஏன்னா ரிக்ஷா வரும், திடீர்னு நாய் வரும், திடீர்னு மனுஷனே வருவான். அப்போ இந்த மாதிரி உள்ள காரியங்களில் நம்ம வழியில் நம்மளும் நம்மளை காப்பாற்றிக்கணும், மற்றவங்களையும் நம்ம கொண்டுறக்கூடாது, நம்ம அவங்களையும் காப்பாற்றணும். அப்போ எப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு நேர் வழியில் போகணும். ரொம்ப ஜாக்கிரதையாக நம்ம போக வேண்டிய சூழ்நிலை இருக்குது. இன்றைக்கி பைக்காக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், எந்த வாகனத்துலேயும் இன்றைக்கி பாதுகாப்பே இல்லை. எங்கே பார்த்தாலும் ஆக்சிடெண்ட். ஒரு நொடி பொழுதில் ஆக்சிடெண்ட், உடனே மரணம், உடனே செத்து போகிறாங்க, உடனே ரத்தம். இந்த காட்சிகள்லாம் ரோட்டில் ரொம்ப சகஜமாயிடுச்சு. ஏன்னா டிராஃபிக் அதிகமாயிடுச்சு பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நான் உனக்கு முன்பாக ஒரு தூதனை அனுப்புவேன், அவன் உனக்கு வழியிலே உன்னை காத்து கொள்வான். அவன் உனக்கு முன்னாடி போகிறதுனால நீ வழியில் எங்கடா நமக்கு எதுவும் ஆயிருமோன்னு நீ நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு ஆண்டவர் நமக்கு உறுதி கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. அது மாத்திரம் இல்லை, நான் ஆயத்தம் பண்ணின ஸ்தானத்துக்கு, உனக்கு எது டெஸ்டினேஷன், உனக்கு எது பெஸ்ட்டுன்னு இருக்கோ அங்கே தான் நான் கூட்டிகிட்டு போகிறதுக்கு உனக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன்னு சொல்கிறாரு. கொண்டு போய் சேர்த்துருவார். இந்த தூதன் அங்கேயே கொண்டு போய் ஸ்ட்ரெயிட்டாக சேர்த்துருவார். எந்த இடத்துக்கு நம்ம அலைந்து திரிய வேணாம் பாருங்கள். இந்த அலைந்து திரிகிறது ரொம்ப நமக்கு ஸ்ட்ரெஸ் உண்டாகும். நிறைய பேர் அந்த ஒரு வீடியோவில் கூட நான் சொல்லியிருப்பேன், எப்படி ஒரு வேலைக்காக எவ்வளோ அலைச்சல் இருக்குது. ஒரு படிப்பு, எந்த காலேஜுன்னு தெரியாமல் எல்லா காலேஜ்லேயும் அப்ளிகேஷன் போட்டு வச்சு கடைசியில் ஒன்றுமே வரலங்கும் போது திருப்பி அலைவாங்க பாருங்கள். இந்த அலைச்சலெல்லாம் இல்லாத படிக்க அவர் சொல்கிறாரு, நீங்கள் எந்த ஸ்தானத்துக்கு நம்ம போகணுமோ அங்கே ஸ்ட்ரெயிட்டாக கொண்டு போய் விடுவேன்னு சொல்கிறார். இதோ நான் ஒரு தூதனை உனக்கு முன்னே அனுப்புகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பிளாக் கேட்ஸ் வந்தாலும் ஒரு தீவிரவாதி எல்லாத்தையும் சுட்டு போட்டால்
ஒன்றுமே செய்ய முடியாது. பார்த்தீங்களா, யாருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும்னு அவங்க தங்களுடைய வாழ்க்கையும் மறந்து வெறுத்து அவங்க இந்த வேலைக்கு வந்தால் கூட எந்த சமயத்தில் என்ன பாம்பு வருமோ, எந்த சமயத்தில் சூடு வருமோ, எந்த சமயத்தில் ஆக்சிடெண்ட் நடக்குமோ ஒன்றுமே யாருக்கும் தெரியாது. ஆனால் ஆண்டவர் எல்லாவற்றையும் அறிந்தவர் நம்மளோட இருந்தாருன்னா போகிறோம். நம்ம எங்கே போகணுமோ நம்ம வழியில் அவர் நம்மளை காப்பாற்றுவார். அதே மாதிரி நம்ம எங்கே போய் சேரணுமோ அங்கே அவர் நேர்த்தியாக கொண்டு போய் சேர்ப்பார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். எல்லா கோணலானவைகளை செவ்வைப்படுத்துகிறவர், கரடு முரடானவைகளை அவர் சீர்படுத்துகிற தெய்வமா இருக்கிறார். அவரை போல ஒரு தெய்வம் நமக்கு கிடைக்காது. அவரை போல பாதுகாப்பு நமக்கு யாருமே கொடுக்க முடியாது. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். நாம் ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, இந்த அருமையான வேளையிலும் நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திலே உண்மைக்கு பயந்து நீர் சொல்லுகிற வார்த்தையை செவி கொடுத்து அப்பா நாங்கள் இருக்கும்போது நீதிமொழிகள் 1:33 சொன்னது போல ஆபத்துக்கு பயப்படாமல் இருப்போம். எந்தவித நாசமோசமோ விக்கினமோ எங்களுக்கு வராது என்று நாங்கள் நிச்சயித்திருக்கலாம். ஏன்னா நீங்க ஒரு தூதனை முன்னாடி அனுப்புறேன்னு சொல்லியிருக்கீங்க. நன்றி ஆண்டவரே. நாங்கள் எங்க போனாலும் கர்த்தர் இப்படி ஒரு தூதனை எங்களுக்கு முன்பாக அனுப்பி எங்கள் வழிகளிலே நீர் எங்களை காக்கும்படிக்கும் நாங்கள் போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு கரெக்டாக போய் சேரவும் தேவரே நீங்கள் கிருபை பாராட்டுவீங்கன்னு நாங்கள் விசுவாசிக்கிறோம். அது யாரா இருந்தாலும் தேவனுடைய பிள்ளைக்கு இந்த பாதுகாப்பு உண்டு என்று நாங்கள் விசுவாசித்து நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கொடுக்கிற அந்த ஒரு தயவு, ஒரு தூதனை முன் சொல்வது பெரிய காரியம் ஆண்டவரே. இது பெரிய காரியமாப்பா. எங்களுக்காக நீர் ஆண்டவர் எல்லாவற்றையும் செய்து கொடுக்கிற நல்ல தெய்வமா இருக்கிறீர். நன்மை செய்கிறவராக இருக்கிறார். பொல்லாப்பு உனக்கு வராது, தீங்கு உனக்கு நேரிடாதுன்னு சொல்லுகிற நல்ல தகப்பன் எங்களுக்கு இருக்கீங்க. ஆசீர்வதித்து பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஆமென். Thank you friends and God bless you all.